கொண்டு வை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மினிஸ்டருக்கும் நமக்கும் ஏற்கனவே பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற அவரோட மகன் கொலை கேஸ விசாரிக்க போறேன்னு சொல்ற. மினிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருந்தா? இல்லங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கமிஷனர் தான் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதுல மினிஸ்டருக்கு விருப்பமே இல்ல. கமிஷனர் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். அப்படி நிறுத்தல என் பேர் துர்கா இல்ல. சரி துர்கா, ஆல் தி பெஸ்ட். அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, நானும் கிளம்புறேன். அக்கா பாய். சூர்யா, வாங்க போலாம். நீங்க சொன்ன ஆளுங்களை இன்னும் காணுமே. கரெக்டான வழி சொன்னீங்களா ஜி? கரெக்டான வழி தான் சொல்லியிருக்கிறேன். வந்துருவாங்க, வெயிட் பண்ணு. பாத்து பத்திரம், பாத்து பாத்து மெதுவா வா. பாத்து பாத்து வா. நான் எங்கத்த பாக்குறது? அதான் பார்வை இருந்த கண்ணையும் புடுங்கிட்டு விட்டுட்டீங்களே. உனக்கு பார்வை போனது எனக்கு ஒரு கை போன மாதிரி இருக்கு சங்கரபாண்டி. கவலைப்படாத. உனக்கு பார்வை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என்னோட கடமை. நீ வா. கொடுத்தவனே பறித்து கொண்டாட்டி, மானே கொடுத்தவனே எடுத்து கொண்டாட்டி. குருஜி வணக்கம். நில்லு சங்கரபாண்டி. வணக்கம் குருஜி. நீங்க எங்க இருக்காரு? இப்படி கும்பிடு. இங்கிட்டு இருக்கீங்களா? வணக்கம் குருஜி. வணக்கம். உங்களுடைய வாய்ஸ் கேக்குது, ஆனா உங்களுடைய அழகான அந்த திருமுகத்தை தான் பார்க்க முடியல. மன்னிச்சிருங்க குருஜி. என் நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்களா? கவலைப்படாத சங்கரபாண்டி, கூடிய சீக்கிரமே உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடும். அதுக்கான சில ஏற்பாடுகளை நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் குருஜி, ஃபாரின்ல இருந்து என் கண்ணை ஆபரேஷன் பண்றதுக்கு யாராவது ஸ்பெஷல் டாக்டரை வர வச்சிருக்கீங்களா? ஃபாரின்ல இருந்து நான் யாரையும் வரவழைக்கல. பாம்பாட்டி சிங்கப்படான தான் நான் வரவழைச்சிருக்கிறேன். என்னது? ஏதே பாம்பாட்டி சிங்கப்படாரனா? நீங்க நடந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த பாம்பாட்டி சிங்கப்படாரன். வணக்கம்மா. வணக்கம் குருஜி. வேற பயங்கரமா இருக்குது. ஆமா, இவரை வச்சு என்ன பண்றது? பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை எப்படி எடுக்கிறது? சங்கரபாண்டி, இவன் ஒன்னும் மத்த பாம்பாட்டி மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்கிறாரா? சும்மா. இவன் எவ்வளவு பெரிய திறமைசாலினா இவனுடைய மகுடிக்கு மயங்காத பாம்பே கிடையாது. மத்த பாம்புங்கன்னா ஓகே குருஜி, ஆனா அந்த வைரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது சாதாரண நாகம் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. தெய்வ சக்தி உள்ள பாம்பை கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சக்தி இவன் கையில இருக்கிற மகுடிக்கு உண்டு. அதனால சிங்கத்தை வச்சு அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அதோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி குருஜி. குருஜி, அந்த பாம்பாலதான் என் பார்வையே பறிபோச்சு. இப்ப இந்த ஆளை நம்பி போலாமா? ஏன்னா வைரம் கிடைச்சாதான் எனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும். பாம்பு என் பார்வைய பறிச்ச மாதிரி அந்த ஆளுடைய பார்வையும் பறிச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை எடுக்க முடியாது. ஆயுசு ஃபுல்லா நான் பார்வை இல்லாதவனா அலைஞ்சு திரிய வேண்டியதான் குருஜி. நீ எதுக்கும் கவலைப்படாத சங்கரபாண்டி, அப்படி எதுவுமே நடக்காது. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. சும்மா. சரிங்க சிஸ்டர். சங்கரபாண்டி, என்ன குருஜி? சிவபெருமானுடைய களத்துல இருக்கிற பாம்பு கூட சிங்கப்படாருடைய மகுடிக்கு மயங்கும். அவ்வளவு சக்தி இவன் கையில இருக்கிற இந்த காட்டுல இருக்கிற மொத்த பாம்பு சுத்து போட்டுருச்சுன்னா என்னால இதுக்கு மேல எதையும் பறி கொடுக்க முடியாது சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் வாங்க, சீக்கிரமா இந்த இடத்தை காலி பண்ணிடுவோம் சிஸ்டர். பத்திரமா என்ன கூட்டு போங்க சிஸ்டர். வாங்க ஓடிடலாம். இரு இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நமக்கு வைரம் வேணும்ல, கொஞ்ச நேரம் இரு. ஐயோ ஐயோ, இரு இரு. சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர், இடத்தை விட்டு ஓடிடலாம்.
அதெல்லாம் இப்ப போக முடியாது. இரு, புலம்பிட்டே இருக்காத, வாய் மூடு, எதுவும் பேசாத. சிஸ்டர், ஏதாச்சும் ஒரு பாம்பு வந்து என்ன கடிக்க வந்துச்சுன்னா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சிஸ்டர். என்னையும் கூட்டிட்டு போங்க சிஸ்டர். சரி சரி, கூட்டிட்டு போறேன், புலம்பாத. ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? மேடம், வாங்க உமா. சொல்லுங்க. மேடம், மேடம், மினிஸ்டர் மக இறந்து கிடந்த இடத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த கவர்ல இருக்கு மேடம். அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டும் இதுல இருக்கு மேடம். செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம்.